எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் சுவாமி. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். உண்மையே உயர்த்துகிறோம். நீங்கள் பெருகுங்க, நாங்கள் சிறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நேற்றைய தினத்திலும் இன்று காலை 9:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் 2 நாட்களுக்கான VBS வகுப்புகள் சிறு பிள்ளைகளுக்காக விசேஷித்த இந்த கோடை காலத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நேற்று தினமும் இன்றைக்கு காலையும் 2 நாட்கள் நிறைவேற்றப்பட்டன. மாத்திரமல்ல, நாளைக்கு நமக்கு 3வது நாள் காலை கூட்டங்கள் உண்டு. கிட்டத்தட்ட 35க்கும் அதிகமான பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்தார். மாத்திரமல்ல, நாளைக்கு நமக்கு மாலை, இதுதான் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நாளைக்கு மாலை VBS நிகழ்ச்சியினுடைய நிறைவு விழா. ஸோ இந்த 3 நாட்கள் பிள்ளைகள் படித்த மனப்பாட வசனங்கள், அவர்கள் கற்றுக்கொண்ட சில காரியங்களை நாளைய தினத்தில் அவர்கள் ஒரு விசேஷித்த நிகழ்ச்சியாக அதை அறிவித்து, மாத்திரமல்ல நமக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் எல்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீக் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நெக்ஸ்ட் மண்டே நமக்கு எல்லா ஸ்கூல்ஸும் ரீஓப்பன் ஆகிறது. எனவே அதற்காக விசேஷித்த ஜெபங்களை ஏறெடுத்து அவர்களை ஆசீர்வதித்து நம்ம அவர்களை அனுப்பி வைக்கப் போகிறோம். ஆவியானவர் தாமே இந்த சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து நடத்துவாராக. விசேஷித்த விதமாக இன்றைக்கு நமக்கு சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி இப்போ வருது, என்னன்னு தெரில. இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால கர்த்தர் நமக்கு நல்ல எக்யூப்மெண்ட்ஸை கொடுக்கணும். சீக்கிரமாக எந்தவித குளறுபாடுகளும் இராதபடிக்கு நல்ல நமக்கு ஆடியோ சிஸ்டத்தை கர்த்தர் தரணும், நல்ல கம்ப்யூட்டர்ஸை தரணும். எனவே இதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். கண்களை மூடி ஒரு சிறு ஜெபத்தோடு வேத வசனத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் ஒரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில் நான் சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த மாதத்திற்கென்று, அதாவது குறிப்பாக ஆவியானவர் ஊற்றப்பட்ட ஒரு சரித்திரம் ஆதி அப்போஸ்தலர்கள் மீது, அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திற்கு பின்பாக பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் அப்படின்று கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் பெந்தேகோஸ்தே நாளை நம்ம கொண்டாடினோம். நான் நிச்சயமாக அதை அப்படி தான் சொல்ல முடியும். அதுக்கு நம்ம கொண்டாடினோம். அந்த கொண்டாட்டம் என்பது உலக பிரகாரமாக அல்ல, ஒரு ஆவிக்குரிய கொண்டாட்டம். நிச்சயமாகவே இந்த மறைபொருளின் இரகசியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளக்கி காண்பிப்பாராக. அதற்கு முன்பாக இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை ஒரு விசை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி சுருக்கமாக சொல்லப்பட்டபடி இன்றைக்கி நமக்கு 10 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது. ஸோ அதற்கேற்றபடி நான் முடித்து விடுவேன். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வேத வசனத்தை தொடர்ந்து நம்ம இந்த மாதம் முழுவதும் தியானித்தோம். இன்னும் எனக்கென்று ஒரே ஒரு கூட்டம் தான் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம புதிய மாதத்திற்குள்ளே போயிடுவோம். கர்த்தருக்கு சித்தமானால் அந்த ஒரு கூட்டத்தில் கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த வார்த்தைகளை தியானிக்க நமக்கு உதவி செய்வாராக. சகரியா 12:10 நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஊற்றுவேன் என்று சொல்லும் பொழுது அநேக இடங்களிலே ஊற்றுவேன் ஊற்றுவேன், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணினவர். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணினவர். வாக்கு பண்ணின தேவன் வார்த்தையில் உண்மையுள்ளவராய் இருந்தபடியினாலே
இந்த வசனங்களுக்கு ஏற்றபடி பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது பரிசுத்த ஆவியானவர், இந்த பிதாவினால் அனுப்பப்பட்ட வாக்குத்தத்தத்தின் ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் பொழிந்தருளப்பட்டதை வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் அதிகமாக இதை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், இது சீஷர்களுக்கு அல்லது யூதர்களுக்கு அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இது யாருக்கெல்லாம் கொடுக்கப்படும் என்று அந்த நாட்களிலே சொல்லப்பட்டதோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சீஷர்களும் மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் யோசித்து கொண்டிருந்த பொழுது வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படின்னா, புறஜாதிகள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்களாம், பிரமிப்படைந்தார்களாம். சில நேரங்களிலே நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை காட்டிலும், ஏன்னா அப்படி தான் இப்போ சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது, ரட்சிக்கப்பட்டு பாரம்பரிய கிறிஸ்துவர்கள் என்று சொல்லுகிற நம்மை காட்டிலும் புறஜாதிகள், இயேசுவை அறியாத பின்னணியிலிருந்து வந்த அப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறதை குறித்து நம்ம அதிகமாய் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. எனவே எதற்காக இந்த வார்த்தைகளை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நமக்கும் இது மிக 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 அவசியமாக இருக்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே கண்களை மூடி ஒரு சிறு ஜெபத்தோடு இந்த வசனங்களுக்குள்ளாக இருக்கிற மறைபொருளின் ரகசியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, பொழிந்தருளுவேன் ஊற்றுவேன் என்று சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தின் ஆவி பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இந்த நாட்களில் எங்கள் மீது ஊற்றும்படி, எங்கள் மீது பொழிந்தருளும்படி இன்னும் ஒரு விசை எங்களை உங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்துங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. சரி, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறதை நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். ஞாயிற்றுக்கிழமைகளில் அதை குறித்து அதிகமாய் தியானித்தோம். இப்பொழுது ஆண்டவராகிய தேவன் அதற்கு பின்பாக, சீஷர்களுக்கு பின்பாக சிலரை இந்த ஊழியத்திற்காக, இந்த அப்போஸ்தலர் ஊழியத்திற்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் வருகிறது. இந்த அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் இவர்கள் செய்கிற காரியத்தை நான் மறுபடியும் சுருக்கமாய் பேச விரும்புகிறேன். ஒரு 7 பேரை தெரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி 3வது வசனத்தில், ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த, அங்கே தான் நான் அதை பிடிச்சுக்கொள்ள விரும்புகிறேன், இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். 7 பேரை தெரிந்து கொள்ளுங்கன்னு வேதம் சொல்லுகிறது. அதில் முதல் நிபந்தனை, முதல் கிரைட்டீரியா, அவங்களுக்கு என்ன, அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, அவங்களுக்கு என்ன கிருபை இருக்கணும் அப்படின்னா, எடுத்த உடனே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்ற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அங்கே நிறைய பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இன்டர்வியூ வராங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேருக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும், நிறைய நாலேஜ் இருக்கும். அவங்க ஒவ்வொரு விதத்தில் எக்ஸலண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள சில ஸ்பெஷல் கிரேஸ் இருக்கும். என்னதான் ஸ்பெஷல் கிரேஸ் இருந்தாலும், எது எக்ஸலண்ட்டுன்னு சொல்லப்பட்டாலும், இங்கே அப்போஸ்தலர்களால், பிரதான அப்போஸ்தலர்களால் முதலாவது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலும் பாருங்கள் எத்தனை பேர் இருந்தாங்களுன்னு தெரியல. ஒரு குறிக்கப்பட்ட நபர்களில் 7 பேரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் 5வது வசனத்தில் அந்த 7 பேருடைய லிஸ்ட் இருக்குது. முதல் 2 பேரை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் வேதம் சொல்லுகிறது, 1 ஸ்தேவான், 2வது பிலிப்பு. கீழே இன்னும் 5 பேருடைய பேர் இருக்குது. அந்த 5 பேரை குறித்து வேதத்தில் ரொம்ப அதிகமாக சொல்லப்படலை. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த 2 பேரை குறித்து, ஸ்தேவானை குறித்து, பிலிப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற 5 பேர் பழைய ஏற்பாட்டில் சில மறைவான வைத்திருந்த சில தீர்க்கதரிசிகள், ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அவங்களை குறித்து அதிகமாய் பேசப்படவில்லை. ஆனால் சில நேரங்களில், ஒரு சில இடங்களிலே அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே இந்த பின்பாக இருக்கிற இந்த 5 பேரை குறித்து வேற எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது. ஒருவேளை என்னுடைய ஆவிக்குரிய ஞானத்தை குறித்து நான் சொல்லணும்னா, நான் தேடி பார்த்தவரை மற்ற இடத்துல இவங்களை பார்க்க முடியல. அப்போ இந்த 5 பேரை கர்த்தர் பயன்படுத்த
பயன்படுத்தலையா அப்படின்னு சொன்னால் அப்படி சொல்ல முடியாது. இவர்கள் எல்லாரும் ஆலயத்திலே தூண்களாக ஆண்டவர் வைத்திருப்பார். ஏன்னா கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைகளுக்கு கர்த்தருடைய தூதனை கொண்டு 7 சபைகளுக்கு ஆவியானவர் எழுதின பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவனை ஆலயத்தில் தூண்களாக நான் வைப்பேன் என்கிற ஒரு வார்த்தையை நம்மால் பார்க்க முடியும். அப்போ பின்பாக இருக்கிற அந்த 5 பேர் ஆலயத்தில், சபையில், அந்த அப்போஸ்தல ஐக்கியத்தில், அந்த ஊழியத்தில் கர்த்தர் அவர்களை தூண்களாக ஆண்டவர் அவர்களை வைத்திருந்தார். இந்த 2 பேர் யார்? ஒன்று ஸ்தேவான், மற்றொன்று பிலிப்பு. ஸ்தேவானை குறித்து அடுத்து வருகிற அதிகாரங்களில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டினுடைய சபைக்கு முதல் அஸ்திபாரமாக இரத்த சாட்சியாக மரித்த ஒரு மாபெரும் ஒரு அப்போஸ்தலன் அல்லது ஒரு தேவ மனிதன் என்று சொன்னால் அது ஸ்தேவானை தவிர வேற யாரையும் சொல்ல முடியாது. முதலாவது புதிய ஏற்பாட்டினுடைய சபைக்கு ஒரு பிரதான இரத்த சாட்சியாய் மரித்தவன் ஸ்தேவான். இந்த ஸ்தேவானுடைய மரணத்தை குறித்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் அவனை கல்லெறிந்து கொல்லும்படியாய் நகரத்தினுடைய வெளியில் கொண்டு போயிட்டாங்க. கடைசியாக ஒரு 4-5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது 54 நீங்கள் வீட்டில் வாசிங்க, நான் குறித்த வசனத்தை மாத்திரம். 55வது வசனத்தில், அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான். அவனுடைய ஒரு மரண நேரம் வந்துவிட்டது. அந்த மரண நேரத்தில் ஸ்தேவானுடைய இருதயம், ஸ்தேவானுடைய சிந்தனை பயத்தினால் நிறைந்ததாய் காணப்படலை. மரணத்தை குறித்ததான பயம் வரல. அல்லது அநேகரதை குறித்து சொல்லுவாங்க, சாகும் பொழுது ஒரு மரண பயம் என்னை பிடித்து கொள்ளுகிறது, ஒருவேளை மரணம் வந்துவிடுமோ என்கிற ஒரு பயம் எனக்குள்ளாய்